Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் குட் டே சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஷாரத் பூர்வாத் நியூ சிலபஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கஹானியில் ஃபர்ஸ்ட் கஹானி பார்த்துட்டோம் ஓகேவா, படே கர் கி பேட்டி. அடுத்து டெப்டி கலெக்டர் ஓகேவா, அமர்காந்த் அவர்களால் எழுதப்பட்டது. அதனுடைய சாராஞ்ச் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். कहानी कला के आधार पर डिप्टी कलेक्टर कहानी का सारांश लिखकर उसकी विशेषताएं बताइए. डिप्टी कलेक्टर வந்து அதனுடைய சாராंश சொல்லி அதனுடைய சிறப்புகள் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. प्रस्तावना. कहानी तत्वों को लेकर विद्वानों ने मतभेद हैं. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பிரஸ்தாவனா அப்படின்றது வந்து முன்னுரை அப்படின்றது பேசிக்காக எல்லாமே ஒரே விஷயமா தான் இருக்கும். அதாவது கஹானியினுடைய அந்த கொள்கை, அந்த தத்துவம் அப்படின்றதன் அடிப்படையில் பலதரப்பட்ட வித்வான்களினுடைய அந்த கொள்கையில் வந்து மாற்றங்கள் இருக்கும் ஓகேவா. யஹா பகுமானிய தத்துவம் கே ஆதார் பர் டெப்டி கலெக்டர் கஹானிக்கா ஆலோசனாக்கி ஜாத்தி ஹே ஓகேவா. அந்த மாதிரி பலதரப்பட்ட கருத்துக்கள்ல இருந்து நாம இங்கே டெப்டி கலெக்டர் கஹானியினுடைய அந்த சிறப்புகளையும் சாராம்சம் அதை வந்து பார்க்க போறோம் அப்படின்றது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ எல்லா இதுலயும் அதே மாதிரி தான் ஓகேவா. ஃபர்ஸ்ட் லேखक பரிச்சயம். டெப்டி கலெக்டர் நாமக் கஹானி ஸ்ரீ அமர்காந்த் கி கஹானி ஹே ஓகேவா. இது அமர்காந்த் அவர்களினுடைய கஹானி. 1942 के स्वतंत्र आंदोलन में भाग लेने के लिए आपने अपनी पढ़ाई छोड़ दी ஓகேவா. 1942 ஆண்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டதுனால பாக் லேனே கேலியே அதற்காக அவர் தன்னுடைய படாயி சோடுதி படிப்பை வந்து விட்டுவிட்டார். 1948 में आगरा के दैनिक पत्र सैनिक के संपादकीय विभाग में अपने नौकरी की ஓகேவா. இவர் 1948 ஆண்டு ஆக்ரால வந்த தினசரி தைனிக் அப்படின்னா தினசரி பத்திரிகையான சைனிக்ல வந்து எடிட்டராக அந்த துறையில வந்து ஆப்னே நௌகரிக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு ஓகேவா. அம்ருத் பத்திரிகா, பாரத் कहानी आदि पत्रिकाओं के संपादकीय विभागों में आपका संबंध रहा. ஸோ அம்ருத் பத்திரிகா, பாரத் கஹானி இது எல்லாத்துலேயுமே வந்து இதே மாதிரி அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இதே துறையில். அடுத்து ஷீர்ஷக் டைட்டில் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். நாராயண் கே டெப்டி கலெக்டர் பன்னே கி தயாரி ஹி யஹ் கஹானி ஹே. நாராயண் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காரு. ஸோ அவர் வந்து டெப்டி கலெக்டர் ஆகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு ஓகேவா. டெப்டி கலெக்டர் ஆகணும்னா படிக்கணும் இல்லையா. ஸோ அதற்காக அவர் படித்து தயாராகிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய கஹானி, அவருடைய கதை தான் இது. இஸ்லியே இஸ் கஹானி கேலியே டெப்டி கலெக்டருக்கு உத்தம் ஷீர்ஷக் ஹே. ஸோ ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து டெப்டி கலெக்டர் ஆகணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவருடைய கதை அப்படிங்கும்போது இது சரியான டைட்டில் தான் அப்படின்றாங்க. கஹானிகா சாராஞ்ச். ஃப்ரெண்ட்ஸ், கஹானிகா சாராஞ்ச் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அதில் உங்களோட கருத்துக்களை மறக்காம தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு நான் எடுக்கிறது அப்படின்றது வந்து மறக்காம கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. அது எனக்கும் வந்து ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். அண்ட் தென் தயவு செய்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 80% சொல்ல போனால் 90% கிட்ட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு டெய்லி இது வந்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா டெய்லியுமே நான் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லாமே இருக்கு அப்படிங்கும்போது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நீங்க மறுபடியும் இன்னொரு வீடியோ பார்க்கணும்னு நினைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா. ஐ ஹோப் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கஹானிகா சாராஞ்ச். ஷக்கல்தீப் பாபு முக்தார் தே. அவர் வந்து ஷக்கல்தீப் அப்படின்றவர் வந்து முக்தார் அப்படின்னா வக்கீல வழக்கறிஞராக இருக்கார் ஓகேவா. உன்கி உம்ரு 50 के ऊपर थी. அவர் வந்து ஒரு 50 வயசு கிட்டத்தட்ட இருக்காரு. உன்கா பேட்டா நாராயண் டெப்டி கலெக்டரி பரீட்சா கேலியே தயாரி கர் ரஹா தா. நம்ம பார்த்தோம் இல்லையா நாராயண் அப்படின்ற கேரக்டர். ஸோ அவர் வந்து இவரோட பையன் தான். அவரு தான் வந்து கலெக்டர் ஆகிறதுக்காக படிச்சுட்டு இருக்காரு. 2-3 बार பரீட்சா லேக்கர் ஃபெயில் ஹோ சுக்காத்தா. 2-3 முறை வந்து எக்ஸாம் எழுதி வந்து ஃபெயில் ஆயிட்டார் ஓகேவா. இஸ் பார் கடி மெஹந்த் கர் ரஹாத்தா. ஸோ இதனால என்ன பண்றாரு, இந்த டைம் வந்து படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தயாராகிறாரு. பரீட்சாமே பைட்னே கேலியே ஆவேதன் பத்ரு பேஜ்னா தா. எக்ஸாம் எழுதுறதுக்காக பைட்னே கேலியே எக்ஸாம் போய் எழுதுவதற்காக ஆவேதன் பத்திர அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்புனாரு. குச் பைசோங்கி ஜரூரத்து படி. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் பைசாக்கள் அதாவது ரூபாய் வந்து தேவைப்படுது. ஷக்கல்தீப் பாபு கி पत्नी ने रुपया मांगा तो पहले उन्होंने रुपये देने से
மனா கர் தியா ஷக்கல்தீப், அதாவது அவருடைய அப்பா வந்து நாராயணனுடைய அப்பா வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போய் அந்த ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து பையனுக்கு எக்ஸாம் ஃபீஸ்க்காக அனுப்புறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்முக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறாரு, மனா கர் தியா, மறுத்துறாரு, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஃபிர் வே பாஹர் சலே கயே, அதுக்கப்புறம் வந்து அவர் வெளியே போயிடுறாரு. ஷக்கல்தீப் பாபு கர் லவுட்கர் அப்னி பத்னி ஜமுனா கே பாஸ் கயே. ஸோ அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு தன்னுடைய ஒய்ஃப் கிட்டே போறாரு. அவருடைய ஒய்ஃப் பேர் வந்து ஜமுனா. உன்ஹோனே மாஃபி மாங்கி, ஸோ அவர் வந்து சாரி கேட்குறாரு. ஃபிர் ஆவேதன் பேஜ்னே கேலியே ருப்பையே தியே, ஸோ அதுக்கப்புறமா வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறதுக்காக ருப்பையே தியே, காசு கொடுக்குறாரு. நாராயண் நே உசி தின் டெப்டி கலெக்டர் கி ஃபீஸ் அவுர் ஃபார்ம் பேஜ் தியே. ஸோ அவர் வந்து அதற்கான அந்த கலெக்டரேட் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஃபீஸை வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு ஃபீஸ் வந்து அனுப்புறாரு. நாராயண் ஜி தோடு பரிஷ்ரம் கர்னே லகா. ஸோ நாராயணன் வந்து ரொம்ப வந்து முயற்சி செய்கிறாரு. ஏன்னா 2-3 தடவை எழுதி ஃபெயில் ஆயிட்டாரு. ஸோ இந்த தடவை நல்ல ஒரு கடின உழைப்பை கொடுக்குறாரு. ஷக்கல்தீப் பாப்பு அப்னே பேட்டே கேலியே சிகரெட் கரிது தேத்தே தே. ஷக்கல்தீப் வந்து தன்னுடைய மகனுக்காக சிகரெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. மேவே கரிது கர் லாத்தே தே, ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ரோஸ் மந்திர் ஜாக்கர் பகவான் சே பிரார்த்தனா கர்த்தே தே. டெய்லியும் கோயிலுக்கு போய் பகவான் சே பிரார்த்தனா, கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறாரு தன்னுடைய மகன் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. காஷி சே டெப்டி கலெக்டர் கி பரீட்சா கா பிரவேஷ் பத்ர ஆயா. ஸோ இப்போ வந்து ஹால் டிக்கெட் எக்ஸாமினுடைய எக்ஸாம் எழுதணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து காஷியில இருந்து வந்துருச்சு. ஜப் நாராயண் ரயில்வே ஸ்டேஷன் கயா தப் ஷக்கல்தீப் பி உன்கே சாத் கயே. ஸோ நாராயண் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போறாரு. ஸோ அப்போ ஷக்கல்தீப்பும் தன்னுடைய மகனோட சேர்ந்து ரயில்வே ஸ்டேஷன் போனாரு. வே ராதா சுவாமி க பிரசாத் சாத் லே கயே. ஸோ அப்போ ராதா சுவாமி அந்த கடவுளினுடைய அந்த பிரசாதமும் வந்து அங்க அவரோட கொடுக்குறாரு. மகர் தேனா பூல் கயே, கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போறாரு. ஓகேவா, ஆனா வந்து பூல் கயே, மறந்துடுறாரு. ஜப் ரெயில் சல்னே லகி தப் உன்ஹோனே ரெயில் கே சாத் தௌடத்தே தௌடத்தே வஹ் பிரசாத் நாராயண் கோ தியா. ஸோ ஆனால் வந்து ரெயில் போயிடுச்சு இல்லையா, ஸோ மறந்துடுறாரு. அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, ஜப் ரெயில் சல்னே லகி, போக போக அதோட சேர்த்து இவர் வந்து தௌடத்தே தௌடத்தே ஓடி போய் அந்த பிரசாதத்தை நாராயணன்ட்ட கொடுக்குறாரு. காஷி சே லவுட் ஆக்கர் நாராயண் நே கஹா கி உஸ்னே பரீட்சா கூப் லிக்கி ஹே. ஸோ காஷிக்கு வந்தோடனே வந்து நாராயணன் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் எக்ஸாம் வந்து நல்லபடியா எழுதியிருக்கேன் அப்படின்னு. குछ समय बाद साक्षात्कार के लिए नारायण को काशी बुलाया गया. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இன்டர்வியூக்காக வந்து வர சொல்றாங்க காஷிக்கு. ஷக்கல்தீப் பாப்பு பிரசன்னதே, ஸோ ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாரு ஷக்கல்தீப். நாராயண் சாக்ஷாத்கர் கேலியே காஷி கயா, ஸோ அதற்காக வந்து காஷி போயிருக்காரு இன்டர்வியூக்காக. உஸ்னே சாக்ஷாத்கர் காஃபி அச்சா தியா, ஸோ அவர் வந்து இன்டர்வியூ வந்து நல்லபடியா பண்ணியிருந்தாரு. कुछ समय बाद डिप्टी कलेक्टर का नतीजा निकला. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு எக்ஸாமினுடைய அந்த ரிசல்ட், ஓகேவா, நத்தீஜா அப்படின்னா ரிசல்ட் வந்தது. 10 लड़कों को नौकरी मिलने वाली थी, 10 பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு. நாராயண் கா நாம் 16वां था. ஸோ இவரோட பெயர் வந்து 16வது இடத்துல இருக்கு. शक्लदीप बापू के एक दोस्त ने कहा कि कुछ लड़के मेडिकल टेस्ट के लिए नहीं आएंगे. ஷக்கல்தீப்பினுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சில பசங்க வந்து மெடிக்கல் टेस्टக்கு வரல அப்படின்னு, மெடிக்கல் டெஸ்டோட வரல அப்படின்னு. कुछ लड़के कलेक्ट्री में चले जाएंगे, इसलिए नारायण को डिप्टी कलेक्टर जरूर मिलेंगे. ஸோ கொஞ்சம் பேர் வந்து இந்த மாதிரி இருக்காங்க, ஒரு சில பேர் போகலை. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இவனுக்கு வந்து கலெக்டர் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இவன் 16வது இடம் தான், ஓகேவா, ஸோ ஆனால் வந்து இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஷக்கல்தீப் பாப்பு ஜல்தி ஜல்தி கர் பாகே. ஸோ ஷக்கல்தீப் வந்து வீட்டுக்கு வந்து வேகமா போறாரு. நாராயண் கமரேமே சோ ரஹாத்தா. ஸோ நாராயணன் வந்து வீட்டில் पढ़ते இருக்காரு ரூம்ல. शक्लदीप बापू ने पास जाकर देखा कि उसकी सांस ठीक ठीक चल रही थी. ஷக்கல்தீப் வந்து அவன் பையன் கிட்ட போய் பார்க்குறாரு, மூச்சு வருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு, நல்லபடியாக தான் வருது. தபி உன்கி பேச்சைனி தூர் ஹுயி. ஸோ அப்போதான் அவருடைய அந்த பதட்டம் அப்படின்றது, நீங்கள் இது ஏதாவது பண்ணிக்குவானோ ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துருக்காரு. ஆனால் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவருடைய பதட்டம் நீங்கியது. ஸோ இப்போ கதை முடிஞ்சு. கத்தோபகத்தன் அதனுடைய கதைக்களம் எப்படி இருந்தது அப்படின்னு நான் ஆல்ரெடி நிறைய இதில் சொல்லியிருக்கேன். இந்த கத்தோபகத்தன், பாத்திர சித்ரு, பாஷா சைலி, தேஷ்கால், உத்தேஷ்ய, இது எல்லாமே வந்து அதாவது ஒரு கதைனா இப்படி தான் இருக்கணும், அந்த விதத்தில் இது வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயம் வரும். அதே போல் கேரக்டர்ஸ்னால் வந்து
கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ அதுவும் அப்படிதான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லா இதுலேயும் பொதுவாக வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக ஒரு தடவை படிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா இதுக்குமே सेम அதே போல தான் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் कथोपकथन किसी भी कहानी को आगे बढ़ाने के लिए कथोपकथन की सहायता करता है. எந்த ஒரு கதையும் வந்து அடுத்தது படிக்கணும் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு தூண்டுது அப்படின்னா அது ஒரு கதைக்களம் தான் வந்து உதவி செய்யுது. பிகாஸ் கதைக்களம் நல்லா இருந்தது அப்படின்னா தான் நம்மளால வந்து படிக்க முடியும். யஹ் கஹானி கா பேச்சைன் பாப் கி கஹானி ஹே. இது வந்து ஒரு பதட்டத்தோட இருக்கக்கூடிய மகன் வந்து பாஸ் ஆயிரணுமே அப்படின்னு சொல்லி அவனுக்காக பண்ணக்கூடியதாகட்டும், பாஸ் ஆயிடுவானா இல்லையா அப்படின்ற அந்த பதட்டம் அதெல்லாம் சேர்ந்து ஒரு தந்தையினுடைய அந்த பதட்டம் இருக்கு. ஓகேவா? इसलिए उसके हर कथन में उसका पुत्र प्रेम झलकता है. ஸோ அதனால ஒவ்வொரு அந்த கதை நம்ம படிக்கும் போது அதுல என்ன தெரியுது அப்படின்னா பையன் மேல அவர் வச்சிருந்த அந்த பாசம் அப்படின்றது प्रतिबलिக்குது. शकलदीप बापू की पत्नी जमुना का कथन एक सामान्य गृहिणी के कथन के समान சரல் ஹை. அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா ஜமுனா, அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு குடும்ப பெண்ணினுடைய ஒரு வீட்டு பெண்மணியினுடைய கதை அதுக்கு மாதிரி தான் இருக்கு. பாத்திர சித்திரன் यह शकलदीप बापू की कहानी है. இது शकलदीप அவர்களுடைய அந்த கதையாக இருக்கு. अपने बेटे की कामयाबी के लिए बेचैन होकर वे जो कार्य करते उनका ही चित्रण है. அதாவது தன்னுடைய மகனுடைய அந்த முயற்சி வெற்றி பெறணும் அப்படிங்கறதுக்காகவும் அவன் வந்து வெற்றி பெற்றுவானா அப்படின்ற அந்த பதட்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து இந்த அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இருக்கு. அதன் அடிப்படையில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. இஸ் தரஹ் உன்கா பாத்திர சித்திரன் கூபு ஹுவா ஹை. ஸோ இந்த மாதிரி அவருடைய கதை அப்படின்றது நல்லா இருக்கு. அவருடைய கேரக்டர் அப்படின்றது உன்கி பத்னி औसत गृहिणी के रूप में चित्रित की गई है. ஸோ ஒரு நார்மலான ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி அவருடைய ஒய்ஃபினுடைய கதாபாத்திரம் இருக்கு. பாஷா शैली लैंग्वेज इस कहानी की भाषा शैली सरल है. ஸோ இது ரொம்ப எளிமையான லாங்குவேஜாக இருக்கு. रोजाना जिंदगी में हम जो सोचते हैं बोलते हैं वे ही बातें बताई गई है. நம்ம டெய்லி லைஃப்ல எந்த மாதிரி வந்து நம்ம பேசுவோம் யோசிப்போம் அதெல்லாம் தான் வந்து இந்த கதையில இருக்கு. इसलिए अंग्रेजी शब्दों का भी प्रयोग किया गया है. இதுல வந்து ஆங்கில அதாவது இங்கிலீஷ் வந்து அந்த லாங்குவேஜினுடைய வார்த்தைகளும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இஸ் கஹானி கேலியே யஹி உத்தம் ஷைலி ஜான் படுத்திகை. ஸோ இதுதான் வந்து சரியா இருக்கு. இந்த பாஷா शैली लैंग्वेज அப்படின்றது சரியா கரெக்டா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து देशकाल कथा जिस काल और देश में घटती है उसके बारे में லேக்கக் குச் பத்தாத்தா ஹை. கதை அப்படின்றது எந்த களத்தில் அதாவது எந்த காலத்தில் அப்படின்ற மாதிரி அதனுடைய அந்த சூழ்நிலை வாத்தாவரணம் அது அப்படின்றது வந்து லேக்கக் வந்து சொல்லியிருக்காரு. இசுசே கஹானி ஆசானி சே சமஜ் மே ஆத்தி ஹே. ஸோ இந்த கதையை வந்து ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. உஸ் தேஷ் और काल के अनुसार शब्दों और वस्तुओं को चुनना पड़ता है. எந்த நாட்டில் எந்த காலத்தில் வந்து இருக்கோ அதன் அடிப்படையில் சப்தம் ஒரு வஸ்துவும் பொருட்கள் மற்றும் அதனுடைய வார்த்தைகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சுன்னா படுத்தா ஹை. யஹ் ஆஜ் கி சாமாஜிக் கஹானி ஹை. இது இப்போ இருக்கக்கூடிய லைஃபினுடைய ஒரு கதையாக இருக்கு. இஸ்லியே தேஷ் கால் கா நிர்வாக் அனாயாஸ் ஹி ஹுவா ஹை. ஸோ அது வந்து ரொம்ப அனாயாசமாக அந்த தேஷ்கால் அப்படின்னா எந்த நாட்டில் எந்த காலத்தில் அந்த கதை இப்போ வந்து பழைய காலம் சேர சோழ பாண்டியர்கள் அப்படி இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி பழங்காலம் புராண கதையா இல்லை இப்போ இருக்கக்கூடியது கதையா இல்லை மிடில் ஏஜில் 80s இருக்கக்கூடிய கதையா அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் தேஷ்கால் அப்படின்றது. இங்கே வந்து சரியான முறையில் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் ஒரு கலெக்டர் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய கதை இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கதை இருக்கு. உத்தேஷ இதனுடைய நோக்கம் ஹர் பாப் शकलदीप बापू ஜெய்சா ஹீஹே. எல்லா அப்பாவுமே வந்து शकलदीप போல தான் வந்து இருப்பாங்க. வஹ் அப்னி சந்தான் கேலியே பேச்சேன் ரஹ்தாக. எல்லாருமே தங்களுடைய குழந்தைக்காக ஒரு பதட்டத்தோட அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த சூழ்நிலையில தான் இருப்பாங்க இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரியுது அப்படின்னா திரும்பவும் நான் சொல்கிறேன், தயவுசெய்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது ரூபாய் செலுத்தி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இதில் காமிச்சிருக்கிற மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் மூலியமா அமௌண்ட் சென்ட் பண்ணி நீங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். இல்ல அட்லீஸ்ட் லைக் பண்றது, ஷேர் பண்றது, கமெண்ட் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு பிகெஸ்ட் மோட்டிவா இருக்கும். ஐ ஹோப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தான் நான் இந்த விஷயத்தை கேட்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்க பண்ணக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் மூலியமா தான் எனக்கு தெரிய வரும். உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்னென்ன விஷயங்கள் நான் போடணும் அப்படின்றது தான் வந்து நான் தேர்ந்தெடுத்து யோசிச்சு பண்றேன். ஸோ தட் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குற விஷயங்கள் இதுதான் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன்.
ओके, कंटिन्यू பண்ணலாம். पिताओं के चिंतित हृदयों की हालत का प्रकटन ही इस कहानी का उद्देश्य है. ஒரு அப்பா வந்து எப்படி சிந்திப்பாரு தங்களுடைய குழந்தைகளுக்காக அப்படின்றத வந்து அவருடைய இதயபூர்வமான அந்த ஹாலத் கா பிரகடன் அந்த நிலைமையை வந்து இந்த கதையினுடைய ஒரு नोकमाह इरुक्कु. उपसंहार. यह कहानी हमारा दिल पर असर डालती है. एक मिनट के लिए हमें अपने पिता के बारे में सोचने के लिए मजबूर करती है. அதாவது இது வந்து நம்ம அப்பாவை பற்றி நாம் ஒரு நிமிஷமாவது நம்ம மனசில் வந்துட்டு போகும் இந்த கதையை பார்க்கும்போது படிக்கும்போது ஒரு நம்மளுடைய ஒரு ரியல் லைஃப் மாதிரி அந்த மாதிரி அசர் டால்திகே ஒரு உண்மை அப்படின்ற மாதிரி அந்த மனதில் தோணும். நம்மளுடைய அப்பாவினுடைய அந்த எண்ணம் அப்படின்றது ஒரு நிமிஷம் வந்துட்டு போகும் அப்படின்றாங்க. இஸ் தரஹ் யஹ் एक सफल कहानी है. ஸோ இந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு வெற்றிகரமான கஹானியாக உள்ளது. இதுதான் வந்து டெப்டி கலெக்டர் அமர்காந்த் அவர்களினுடைய அந்த கஹானி மற்றும் அதனுடைய விசேஷதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.